காட்டேரிங்கிறது துரோகம் செய்யும். அப்படியா? ஆமா, காட்டேரி தன் குலத்துக்கே துரோகம் செய்யும் காட்டேரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்கிட்டயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த எனர்ஜி எல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறப்போ. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க வழிபாடு பண்ணது காட்டேரி. இந்த பெண் தெய்வமா? காட்டேரிங்கிறது ஆண் பெண் ரெண்டுமே வரும் அதுல காட்டேரியில. அது வந்து பெண் மெயினா சொல்லக்கூடியது. காட்டேரினாலே அது பெண் தான். அதை ரத்தக்காவு கேட்கக்கூடியது ஒரு பெண். இது என்னன்னா முனீஸ்வரனை பார்த்தா விலகி போயிடும். முனீஸ்வரனுக்கும் முனீஸ்வரன் கிட்ட காட்டேரியால போகவே முடியாது. ஃபர்ஸ்ட் முனீஸ்வரனும் காட்டேரி வழிக்குள்ள முதல் வரமாட்டார். பார்த்தாலே காட்டேரி கிளம்பிடும். அவ்வளவுதான் அது விஷயம். அப்போ அந்த ஃபேமிலியில வந்து குறி கேட்க போனப்ப கூட காட்டேரி சொல்லல. காட்டேரி வந்து வழி காட்டவே இல்லை. இதே மாதிரி தான் இன்னொரு ஃப்ரெண்டும் இறப்புலையும் அவங்க என்னடா கனெக்டிவிட்டி ஆகுதுன்னு பார்க்குறப்போ 2 பேர்த்துக்குமே காட்டேரி தான் குலதெய்வம். இந்த காட்டேரி குலதெய்வமாக வச்சுக்கிறவங்க என்னன்னா அதை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா ஈஸியாக டைவர்ட் ஆகும் காட்டேரி. டைவர்ட்னா தன் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணும் காட்டேரி. அப்புறம் எதுக்கு அந்த சாமியை வணங்குறாங்க? அது வந்து நீங்க வந்து அதை பேம்பர் பண்ணி வைக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்கணும் காட்டேரி. ஏவலுக்கு பயங்கரமா கட்டுப்படும் காட்டேரி. அந்த ஏவலுக்கு ரொம்ப ஈஸியா காட்டேரியை யூஸ் பண்ண முடியும். தன் குலத்திலேயே ஒருத்தங்க காட்டேரியை யூஸ் பண்றாங்க. இப்போ காட்டேரி என்ன பண்ணுவோம்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு செய்வனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய குலதெய்வம் காட்டேரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வேடிக்கை பார்க்கும் காட்டேரி. ஏன்னா காட்டேரிக்கு ஒரு படையல் போட்டுட்டு தான் செய்வாங்களே. ஒரு குடும்பத்துக்கு காட்டேரி தான் குலதெய்வம்னா அந்த காட்டேரியா குலதெய்வமா வச்சிருக்கிறவங்க அந்த காட்டேரியை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காட்டேரிக்கு ஒரு சரியான படையல் போட்டு அது சரியான ஒரு வழிபாடு பண்ணி சயனம்லாம் சொல்லும். ஆனால் காப்பாத்துறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால தான் முனிக்கிட்ட போயிடுவாங்க. முனி யாரெல்லாம் முனி சம்பந்தப்பட்டது சுடலை மாடன் சாமியெல்லாம் யார் குலதெய்வமாக வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரியும் காட்டேரியோட எனர்ஜி. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் காட்டேரி பாதிக்காது. இது தன் இனத்தையே பழி வாங்கும். இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு காட்டேரி குலதெய்வம் அதை கூப்பிட்டு ஏவி விட்டா